வீட்ல நடந்த பிரச்சனையால லாஸ்ட் டைம் கொஞ்சம் மார்க்ஸ் குறைஞ்சு போச்சுல்ல. டக்குன்னு சேஞ்ச் ஆயிட்ட. ஒண்ணுமே தெரியாத அம்மான்னு நான் உன்னை நினைச்சிட்டு இருந்தேன். கவலைப்படவோ கூடவே கூடாது அப்படின்னு. அதான் இனியா, அவங்க அம்மா ஆக்சிடென்ட்ல பாவம் இறந்துட்டாங்களே. அவங்க இறந்து போனப்போ அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு நாம வாழணும். இப்போ நடந்ததெல்லாம் விட்டுரு. உனக்கு அம்மா நான் இருமா இருக்கணும்னு யோசிச்சு பாரு. அவ்வளவுதான். மேடம், நல்லா இருக்குமா? சாப்பிடு. அவங்க பயப்படுறாங்க, அவ்வளவுதான். நீங்க பயப்படுறீங்க. எங்க வீட்ல என்னென்னமோ பிரச்சனை நடந்துருச்சு. அப்பா வெளியே போயிட்டாரு. ஆனா அதே சமயம் உங்க வீட்ல நடக்கிறத பார்த்து ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில யாருமே வந்து பேச முடியாது. அப்பா போன ஷாக்லயே இந்த வீடு இன்னும் மீளவே இல்லை. இதுல நான் வேற நம்மளை பத்தி எப்படி ஷாக் ஆவாங்கன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு விஷயம் அமிர்தா, அவங்க வந்து வீட்ல பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் கேட்டாங்க. அதுக்குள்ள உங்க வீட்ல வேற எதுவும் முடிவெடுத்துட மாட்டாங்கல்ல? என்ன முடிவு பண்ண போறாங்க? நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஈஸ்வரி, அப்படிதான் காது வலிக்குது முதுகு வலிக்குதுன்னு இருப்ப. நல்லா திரும்பி பாரு. சரி சரி போங்க. வயசு எப்ப பார்த்தாலும் பாட்டு தானே. சீரியல் பார்க்கலாம் இருங்க. வரவே மாட்டேங்குது. வணக்கம் தாத்தா. அவங்க யாருன்னே தெரியல. ஏமா, சோப்பு கீப்பு விக்கிற பொண்ணு மாதிரி தான் இருக்காது. வாங்க. சாரி சாரி, தாத்தா ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு. வாங்க உள்ள வாங்க. தப்பா நினைச்சுக்காதம்மா. இவர் யாரு வந்தாலும் எதையும் விக்க வந்திருக்கு. நீங்களே என்ன ஆசீர்வாதம். அட என்னம்மா நீ பொசுக்கு பொசுக்குன்னு காலில் விழுற. நல்லா இருமா, நல்லா இரு. எல்லாம் ஒரு பொண்ணுங்க எல்லாம் இதை வித்தா இவ்வளவு மார்க் கிடைக்கும், அதை வித்தா இவ்வளவு மார்க் கிடைக்கும் சொல்லுங்கல்ல, அத மாதிரி. இந்தாங்க பாட்டி, உங்களுக்கு சாரி. வாங்க. சரியாதான், அப்படியே உங்களுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். எதுவும் சொல்லவே இல்ல. நான் எழில்கிட்டயே சொல்லலையே. இல்லம்மா, அவன் வழக்கமா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டு வருவானே. அப்படியெல்லாம் இல்ல, அவரு ரொம்ப பிஸி. அதான் நான் விட்டு பொண்ணுன்னு கொஞ்சம் கூட பந்தவே இல்ல பாருங்க. கரெக்டா? ஆமா. பரவாயில்லையே. ஆண்டி, எழிலோட அம்மா ஆண்டி வெளியே போயிருக்காங்க. செடியா ஆபீஸ்க்கு போயிருக்கான். ஏம்மா, நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணா? ஆமா பாட்டி. ஓஹோ, நீங்க ரொம்ப எங்கா இருக்கீங்க. ஆமா ஆமா. ஏமா நீ குடிமா. ஆண்டி வாங்க, செல்ஃபி எடுத்துக்கோ. சரி, நான் கிளம்புறேன் பாட்டி. சரிம்மா. வாமா. நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் ரிட்டர்ன் பண்றேன்னு சொல்றீங்க? கொரியர்காரர் கோபி, லாஸ்ட் வீக் நான் டெபிட் கார்டு அப்ளை பண்ணிருந்தேன்ல, பழசு தொஸ்க எடுத்துட்டு போயிடுங்க, நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். சரி, அதுக்கே இவ்வளவு டென்ஷன் பண்றீங்க? அவரு ஆபீஸ்க்கு கொண்டு போறதுல என்ன ப்ராப்ளம்? அதுதான் எனக்கு புரியலன்னு சொல். உங்களுக்கு புரியாது, அதுக்கெல்லாம் நிறைய டைம் ஆகும் கோபி. அது ரிட்டர்ன் பிரான்ச் இருக்கோ அங்க கொடுத்துற சொல்லு, நம்ம போய் அங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இதுக்கு போய் கார்டை யூஸ் பண்ணு. என்ன கோபி நீங்க? நான் என்ன பேசுறேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சொன்ன இல்ல, கேட்டதுக்கு அவ ரொம்ப திமிரா பேசுறா. அதுக்காக உங்களுக்கு வர வேண்டிய போஸ்ட் ரிட்டர்ன் போகும். அப்படி ஒரு ஆளே வீட்ல இல்லன்னு சொல்லுவாங்க. வீடு மாறினாலும் உடனே அட்ரஸ் ப்ரூஃப நான் மாத்திடுவேன். இப்போ உங்க பேர் ஓகே, மாத்திடலாம். மாத்திட்டா போச்சு. எப்படி? சரி, எதுக்காக இந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? அது வெளியில காய் வாங்க போனா கூட என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இல்ல, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பத்தி என்ன நினைக்கிற நீ? கேக்குற விதத்துல
ரேஷன் கார்டு பறந்து வந்து நிக்க போ. என்ன பண்ண போறாரோ? எப்படிடா இருக்க? என்ன எல்லாரும் நிக்கிறீங்க? ஏய், இந்த மண்ணாங்கட்டி எதுக்கு இங்க வந்து நிக்கிறான்? என்ன கேட்டான் அவன்? என்னம்மா கேட்டாரு? என்ன கேட்டிருப்பாரு? எனக்கு எப்படி தெரியும்? கண்டவெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வெளியே போற. அப்பா, கண்டவம் பேர்ல யா மடி நான் சண்டை போ. என்ன நான் கேட்டதை கொடுக்க போறியா இல்லையா? மருமகளுக்கு ஆசையா பாசத்தோட எழுதி வச்சீங்களே சொத்தை, அதை திருப்பி கேட்கிறேன். போதுமா? இங்க வந்து கேட்டுற போறாங்க. ஏன்பா உங்க புள்ளைய பொருந்து பட்டது போதாதா? ரொம்ப முக்கியம். தேவையில்லாம சண்டை எல்லாம் போட வேண்டாம். ஐயோ, நேத்து தான் கேட்டார் அத்தை. ஆட அம்மா, அப்படி என்னதாமா கேட்டாரு? அந்த ரேஷன் கார்டு எங்க இருந்தாலும் போய் எடுத்துட்டு வாடா. அதெல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. வீட்டுக்கு என் பேர்ல ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்துச்சுன்னா அந்த போஸ்ட்மேன் கிட்ட அப்படி ஒரு ஆட். அப்பா ப்ளீஸ், நான் சண்டை போட வரல, அதுக்கான நேரமும் இல்ல. நான் போறேன். கொடுக்க முடியாதுன்னு 1000 தடவை சொல்லியாச்சுல. வெளியே போட. பண்ண முடியும், புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். நீ வாங்காம போ. இருக்கேல, போ போய் ரேஷன் கார்டு எடுத்துட்டு வா. ஏய் பாக், அப்படி போடுமா?